கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சதுர் கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா மகரம் அப்படின்றது காலபுருஷனுக்கு 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானம். இங்க சேர்றாங்க. சேர்றதுனால நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஆப்வியஸ்லி பொதுவா கிரகங்கள் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாலும் பிளஸும் உண்டு, மைனஸ் பிளஸ் சூப்பரா 99% இருக்கு அப்படின்னாலும் மைனஸ் 1% இருக்குதான் செய்யும். அந்த மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மைனஸ் நிறையவும் இருக்கு. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு சூப்பரா இருக்க போகுது, எந்தெந்த ராசிகள் என்னென்ன விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் இப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல கொடுத்திருக்கேன். ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா ஒவ்வொரு கிரகமும் சூரியன் பாத்தீங்கன்னா ஜனவரி 14 மகரத்துக்கு வரா, பிப்ரவரி 13 வரைக்கும் மகரத்துல இருக்கா. செவ்வாய் ஜனவரி 16 மகரத்துக்கு வரா, பிப்ரவரி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 23 வரைக்கும் மகரத்துல இருக்கான். சுக்கிரன் ஜனவரி 13 மகரத்துக்கு பிப்ரவரி 6 வரைக்கும் இருக்கான். புதன் ஜனவரி 17 பிப்ரவரி 3 வரைக்கும் இருக்கான். ஆக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் வராங்க, ஒவ்வொரு நாள் போறாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது ஜனவரி 17 இருந்து பிப்ரவரி 3 வரைக்கும் 18 நாட்கள். 18 நாட்கள் உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது, நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துக்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு சதுர் கிரக சேர்க்கை என்ன பாவம்? மகரம். மகரம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். முதல்ல சூரியனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சூரியன் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துக்கு அவ அதிபன். இவன் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். மகர வீடு சூரியனுக்கு நட்பா பகையா அப்படின்னா பக வீடு. பக வீடா இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி 10ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கும் போது தொழில்ல மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது பிரதிபலிக்கும். நீங்க உங்களோட தொழில்ல உங்களோட திறமைய, உங்களோட ஆளுமைய, உங்களோட பாத்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான ஆக்கப்பூர்வமான சிந்தனைய, ஆற்றலை நீங்க பிரதிபலிப்பீங்க. எனர்ஜியை நீங்க இன்பில்ட்டா கொடுக்கும் போது, அதிகப்படியான உழைப்பு அப்படின்றது கொடுக்கும் போது தொழில் மேன்மை அடையும் அப்படின்றது உறுதி. அதுல பெருசா யோசிக்க வேணாம். ஆனா தொழில்ல பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு ஈகோ கிளாஷ் வேண்டாம். பார்ட்னர் கிட்ட உன்னை விட எனக்கு நிறைய தெரியும், ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற எண்ணம் வேண்டாம். ஆப்வியஸ்லி அவங்கள விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சாலும் அதை பாத்தீங்கன்னா வெளியே காமிக்காம இருக்கிறது நல்லது. இல்லைன்னா தொழில் செய்யற இடத்துல லைட்டா ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்கா. செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 1 and 8. மகரத்துல செவ்வாய் உச்சம் அடைகிறான். அப்ப தொழில்ல பாருங்க, கண்டிப்பா தொழில அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணிடுவீங்க. தொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட், தொழில் சார்ந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப நான் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தொழில் வச்சு நடத்துறேன். அது வாடகை இடம். அந்த வாடகை இடம் அங்க கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இந்த காலகட்டத்துல புதுசா ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் சின்ன இடத்தை விட பெரிய இடமா வாங்கலாம்னு நினைக்கிறேன். வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆபீஸ் அங்க பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு புது இடம் வாடகை அக்ரிமெண்ட் போடுறேன். ஒரு பெரிய இடம் நான் ஆபீஸை ஷிஃப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற இடத்தை விட்டு ஒரு பெரிய இடம், தொழில் சார்ந்த ஒரு முதலீடு, தொழில இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு பிரான்சஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு பிரான்சஸ் போடலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு பிரான்சஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி பல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். அதுக்கும் மேல அஷ்டமாதிபதியும் அவன் அப்படின்றதுனால வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல வாய்க்கு பெருசா சிப் போட்டுக்கணும். சொந்த ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னாலும் உங்களோட சபார்டினேட்ஸ் கிட்ட, உங்க கீழே வேலை செய்யறவங்க கிட்ட முக்கியமா நம்ம பாத்தீங்கன்னா அமைதியா தான் போகணும். அவன் வேலையே செய்யல அப்படின்னாலும் அவனை கூப்பிட்டு கண்டிக்கிறது, அவனை வார்ன் பண்றது, அவனை திட்டுறது அப்படின்றது வேண்டாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது நமக்கு வந்துடும். தொழில்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப எந்துவா தொழில் செய்ய முடியாது. ஆக இந்த மாதிரி சின்ன விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சுக்கிரன் உங்களுக்கு 2 மற்றும் 7க்கு அதிபன். தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் அவன் தான், கலத்திர ஸ்தானாதிபதியும் அவன் தான். இப்ப சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல தொழிலுக்கு அப்படின்றது நிறைய கிளைண்ட்ஸ் வந்துருவாங்க. வெளிநாட்டு வருமானம் அப்படின்றது வருங்க. நிறைய பேருக்கு கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம். நான் இங்க தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அபிஷியலி என்ன ஃபாரின் காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு, ஒரு இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு அமைப்பு, சுய ஸ்தாபனம் வச்சு நடத்துறவங்களுக்கு, பெண்கள் ஏதோ ஒரு விதத்துல புதுசா இன்வெஸ்டரா வர்றது, பெண்கள் மூலியமா சப்போர்ட், பெண்கள் மூலியமா ஆதாயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல புதுசா நிறைய கிளைண்ட்ஸ் வந்துச்சாங்க. வியாபாரம் திடீர்னு சூடு பிடிச்சிருச்சு. வியாபாரம் நிதானமா ஓடிட்டு இருந்துச்சு, திடீர்னு சூடு பிடிச்சிருச்சு, பெருத்த லாபம் வந்துச்சு. அதனால பெருத்த லாபம் அப்படின்றதுனால நான் ஆபீஸே சொந்தமா ஒரு இடத்துல வாங்கிட்டேன் அப்படின்ற அமைப்பு, அதிர்ஷ்டம் அப்படின்ற அமைப்பு வரும். மனைவி மூலியமா சப்போர்ட், மனைவி மூலியமா ஆதாயம், குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, திடீர் தனப்பிராப்தி. நம்மளோட பார்ட்னர்
பார்ட்னர் வந்து ஒரு பெரிய லெவல் தொகையை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்னர் மூலியமா ஆதாயம், இப்படி பல பெனிஃபிட்ஸ் காத்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, புதன் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் புத்திசாலித்தனமா தொழில் பண்ணுவேன். புது புது யுக்திகளை தொழில்ல கையாளுவேன். நான் வந்து பாருங்க டிஜிட்டலைஸ்டா போவேன். என்னோட பிசினஸை டிஜிட்டலைஸ்டா கொண்டு போவேன். FB, இன்ஸ்டா இந்த மாதிரி டிஜிட்டலைஸ்டா கொண்டு போகும்போது, இந்த டிஜிட்டலைஸ்ட்னால எனக்கு வந்து இந்த மீடியானால நல்ல வருமானம் அப்படின்றது வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. பொதுவா புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 3 மற்றும் 6க்கு அதிபன். இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். என்னோட தொழில டிஜிட்டல் மீடியால கொண்டு போகணும். என்னுடைய தொழில்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை போடணும். புது புது யுக்திகளை போடணும். புதிய டாக்டிக்ஸை நான் கையாளுறேன். என்னோட தம்பி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, என்னோட இன்வெஸ்டர்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இதனால நான் கடனை அடைச்சிட்டேன். இதனால நான் வந்து பாருங்க என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல பக்காவா புத்திசாலித்தனமா செய்யறதுனால பெருத்த லாபம் அப்படின்றத சம்பாரிச்சேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக சதுர்கிரக சேர்க்கை 10ஆம் பாவத்துல இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தர்ம கர்மாதி யோகம் அப்படிம்பாங்க. சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை. இது வந்து பாருங்க ஒரே துறையில பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மைனஸ் என்ன இருக்கு? மைனஸும் இருக்கு. ஒர்க் ப்ரெஷர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். நிறைய சம்பாதிக்கிறோம், தொழில் பெருசா டெவலப் ஆகுது அப்படின் போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஈகோ கிளாஷ் வரலாம். ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட, நம்மளோட சக ஊழியர் கிட்ட, நம்மளோட சப்பார்டினேட்ஸ் கிட்ட வரலாம். அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக இந்த சதுர்கிரக சேர்க்கை மேஷராசி அன்பர்களுக்கு தொழில்ல பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது காத்திருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் உங்க ராசிக்கு சொன்னது வந்து பாருங்க இந்த சதுர்கிரக சேர்க்கையின் பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, இந்த சதுர்கிரக சேர்க்கை நான் எப்படி பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டம் இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா? இப்ப நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காலகட்டம் அந்த பையன் வீட்டுல போய் நம்ம பேசலாமா? கல்யாணத்தை பத்தி பேசலாமா? இப்ப நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வீட்டுல நான் வந்து திருமண பேச்சு ஆரம்பிக்கலாமா? இப்ப நாங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம். இந்த காலகட்டம் செய்யலாமா? பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பலாம்னு நினைக்கிறோம். இந்த காலகட்டம் செய்யலாமா? பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறோம். அதுக்கு பரிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு தீர்வு தேடுறோம். இந்த காலகட்டத்துல தீர்வு நடக்குமா? இப்படி பல கேள்விகளுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ். உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா எல்லா கேள்விகளுக்கும் பதில், தீர்வு அப்படின்றது சாலிடா உண்டு. ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.